கோயிலுக்கு நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடுறா என்று சொல்ல ஒருத்தனும் இல்ல. பூட்டை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனே? நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன். அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், பல ஆயிரம் நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே. நந்தி அங்கே நிற்கிறது, சிவனை வழிபட மறைக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு, கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும்? எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எழுமா இயலாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாயா? பாருங்க, இந்த கேள்விதான் படம், நந்தன் படம். ஆனால் நம்ம சகோதரத்துவம் பேசுவோம், சமத்துவம் பேசுவோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள 42 தொகுதி ஆதி குடிகளுக்கு, 2 தொகுதி பழங்குடி. ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை? ஒண்ணும் கிடையாது. அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டான். இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல இருக்கத்தானே செய்து. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது? பறச்சியாவதேதடா பணத்தியாதேவதா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது? எதுக்கு வருது? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிவந்தி அன்பு நிறைய உடையோர் மேலங்கிறான். யாரு? பாரதி. என்ன எல்லாம் கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற. அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவரும் இல்லையா? பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்தவன் ஏனங்க? எப்படி இருக்கு? ஆழ்ந்து போங்க, வலிக்கும், இறங்குங்க. நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூலிகை போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள. உலகு பாருங்க, இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழுக்கும் அமுதன் என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி. என்ன எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காம ரெக்கார்டிங் கேட்டு போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வர்றாரு. ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டாரு. ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவாரு, கவிச்சு சாப்பிட மாட்டாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பறைய, நான் ஐயன். புரியுதா? அந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்ப யாரு உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது சக மனிதன். நான் குளித்து குடித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம். வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே, அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும்.